ஒரு டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசை. பட் இல்லைங்க, சாட்டர்டே சண்டே சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? சாட்டர்டே நைட்டு வந்து நான் இந்த பன் செஞ்சுருந்தேன். செம்ம சூப்பர் சாஃப்டாக வந்து இருந்தது. அதுவும் உள்ளே இருக்க சாக்லேட் ஸ்டஃபிங் வச்சு நான் செஞ்சுருந்தேன். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். கிச்சனில் சின்னதாக ஒரு செல்ஃப் வைக்கலான்னு சொல்லி வச்சேங்க. அதை வச்சேன் எனக்கு 1க்கு 2 வேலை. ஏன்னா கிச்சன் அந்த செல்ஃப் அடிக்கும் போது ஃபுல்லாக தூசி ஆயிடுச்சு. ஸோ அதனால் சண்டே ஃபுல்லாகவே வந்து கிளீனிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நோம்பும் வரப்போது, அதனால் ஃபுல்லாகவே கிளீனிங் ஒர்க் பண்ணியாச்சு. எப்போ பார்த்தாலும் நம்ம சேனல்ல சமையல், அதுக்கப்புறம் கிச்சனு இதான் வீடியோவா நீங்க பார்த்துருக்கீங்க. அன்னைக்கு ஃபுல் டே வந்து கிளீனிங் ஒர்க் இருந்ததால நான் பெருசா வீடியோவே எடுக்கவே முடியல. ஏன்னா நான் வந்து கிளீனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டே கேமரா தூக்கிட்டு என்னால் ஓட முடியலங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் வந்து மிளகாய் தூளே இல்லை. கடை மிளகாய் தூள்லாம் வந்து இந்த நோம்பில் கண்டிப்பாக எடுத்துக்கவே முடியாது, வயிறே புண்ணாயிரும். ஸோ அதனால வந்து மிளகா வாங்கி நல்லா காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து அதுவுமே அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ரொம்ப பெருசாக எதுவுமே சமைக்கவும் இல்லை, சிம்பிளாகவே வேலை முடிச்சுட்டேன். லெமன் ரைஸும் கருணக்கிழங்கு பொரிச்சிட்டு கொஞ்சம் முட்டையும் பொரிச்சிட்டேன்.